ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஷாத் விஷம் இருக்கிற கேக்கை சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிலும் சனமும் தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் சூனியக்காரிக்கு ஒரு டவுட்டு. அதனால அந்த ஆண்டி லத்தீஃபையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கான். எங்களை எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் உங்களை சாப்பாடை ஸ்பாயில் பண்ண மட்டும்தான் சொன்னேன், அதில் விஷத்தையாக கலக்க சொன்னேன். எந்நேரம் அந்த கேக்கை சாதுக்கு பதிலாக ஆகில் சாப்பிட்டுருந்தாருன்னா அவர் இறந்து போயிருப்பார்ல, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, நீங்கள் சொன்னதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதில் விஷத்தை நானும் கலக்கலை இவங்களும் கலக்கலைன்னா வேறு யார் கலந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் சாதை வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சனமும் ரொம்ப பயப்படுறா. சாதுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நான் அந்த ஆப்பிள் கேக்கு எதுக்காக பண்ணேன்? நான் சாக்லேட் கேக்கு தானே பண்ண போனேன். அப்படி எதுக்காக உங்களுக்கு பிடிச்ச கேக்கை நான் பண்ணி தொலைச்சேன்? அப்புறம் அதில் யார் விஷத்தை கலந்துருப்பா? இப்போ அவருக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. உடனே இவனும் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, ஒன்றும் ஆகாது ஜன்னத், என்ன நம்பு, அவருக்கு எதுவுமே ஆகாது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ போயிட்டு அங்கே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவனும் நம்ம சாதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றத பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜன்னத்தும் அங்கிருந்து வெளியே வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷாத் தனக்காக என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நடு ரோட்லேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அவர் எத்தனையோ தடவை என்னோட உயிரை காப்பாத்திருக்காரு, இன்னைக்கு அவரோட உயிர் ஆபத்துல இருக்கு, ப்ளீஸ் அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு உறவுனா அது அவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது புலம்பி துவா செஞ்சுட்டு இருக்கா. அதே துவாவை தான் நம்ம ஆகிலும் கேட்குறான். ஏன்னா ஷாதுக்காக இல்லை, ஜன்னத்காக. ஏன்னா அவ சொன்னா இல்லையா, அவர் மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னா நானும் கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்காவது ஷாதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் துவா செஞ்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம சனம் துவா செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அந்த நூர்ஜஹான் வந்துட்டா போல. அவ சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பா உன்னோட துவா இன்னைக்கு நிறைவேறும், ஏன்னா இன்னைக்கு ஷாத் சாக மாட்டான், ஆகில் தான் அதுக்கு பதிலாக சாக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அப்படியே அங்கே கீழே குனிஞ்சு கார்ல இருக்கிற பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறா. அப்படி கட் பண்ணி விடும்போது கையில் இருக்கிற கத்தி கீழே விழுந்துருது. அந்த சவுண்டு நம்ம சனமுக்குமே கேட்டுருது. அவள் வந்து அந்த காரு கடையில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்க வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆகில் வந்துட்டான். அவனை பார்த்த உடனே இவ கேட்குறா, என்னாச்சு ஷாத் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு. உன்னோட துவாவை எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, ஏன்னா ஷாது உயிர் பொழைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அடுத்த செகண்டே நம்ம சனமுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அப்படியே ஆகில போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் போயிட்டு ஹேக் பண்ணிக்கிறான். அப்புறமா தான் அவனை விட்டு விலகி வரா. சரி வாங்க போயிட்டு ஷாதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இல்லை டாக்டர் வந்து மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னார், அதுக்காக தான் நான் போகிறேன், நீயும் வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த காரில் தான் அவள் பிரேக் ஒயரை பிடுங்கி வச்சிருக்கா. அது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு சம வேகமாக கார் போயிட்டு இருக்க போல, ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஆகில் பிரேக் அழுத்திட்டு இருக்கான். பார்த்தா பிரேக் வேலை செய்ய மாட்டேது போல. பிரேக் ஃபெயிலியர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம சனம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இவனும் பயப்படாது, நீ இப்போவே காரை விட்டு இறங்கு, கீழே குதின்னு சொன்னால் அவள் குதிக்க மாட்டேங்கிறா, நான் எப்படி உங்களை விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல போயிட்டு கார் மோதிடுது. அடுத்த செகண்ட் இந்த பக்கம் நம்ம ஷாது வந்து ஜன்னத்துன்னு சொல்லிட்டு கண்ணு முழிக்கிறான். எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உடனே இவங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் கார் மோதி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தா நம்ம ஆகில் மட்டும்தான் அங்கே கண்ணு முழிக்கிறான். பக்கத்தில் நம்ம சனம காணோம். அவன் உடனே எழுந்திரிச்சு பார்க்கும் போது சனம காணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காடு ஃபுல்லாக திரிட்டு இருக்கான். அவள் எங்கேயோ தூரத்தில் போயிட்டு மயக்கமாய் விழுந்து கிடக்குறா. இவன் உடனே போயிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவள் கண்ணே முழிக்கல. அப்படிங்கவும் இவன் ரொம்ப பயந்து போயிட்டான். சனம், நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, நீ இல்லைனா நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன், ப்ளீஸ் சனம் கண்ணை முழிச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ லவ் யூ சனம்னு சொல்லிட்டு வேற அழுதுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அவளும் கண்ணு முழிச்சிட்டு ஐ லவ் யூ ஆகில்னு சொல்லிடுறா. உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா நம்ம சனம்க்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ், அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவளுமே சொல்கிறா, நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், நீங்கள் அன்றைக்கி வரவே இல்லை, நான் என்னோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே போனேன், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு ஒரே தெரியாக பிரிஞ்சு போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது, மயங்கிட்டா. அதுக்கப்புறம் இவனும் ஓடி போயிட்டு காரில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவளோட முகத்தில் தெளிச்சு சனம் எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அவள் கண்ணு முழிச்சு பார்த்த உடனே, எதுக்காக என்ன சனம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சனம் இல்லை, என் பேர் ஜன்னத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே எழுந்திரிச்சு அங்கே இருந்து போயிட்டே இருக்கா. என்னடா இது, இவளுக்கு தான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா ஏன் இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு பார்த்தா இவளுக்கு டெம்பரரியா அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இவளுக்கு அது ஞாபகம் வந்திருக்கு பழசெல்லாம். இப்போ திரும்பவும் எல்லாத்தையுமே மறந்துட்டா. இப்போ தன்னை தானே ஜன்னத்துன்னு நினச்சிட்டு இருக்கா.
இந்த பக்கம் சூனியக்காரியோ புலம்பிட்டு இருக்கா. ஆகிலும் சனமும் போய் ரொம்ப நேரமாச்சே ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் ஷாதும் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்த உடனே ஜன்னத் ஜன்னத் சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். என்னாச்சு ஜன்னத்தும் ஆகிலும் உங்க கூட தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இல்லை அவங்க அங்கே இல்லை அதனால தான் நான் தேடி இங்கே வந்துட்டேன் வீட்டில் தானே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜன்னத்துக்கு கால் பண்ணி பார்க்குறான். கால் போக மாட்டுது. ஆகிலுக்கு கால் பண்ணால் அவனுக்கும் போக மாட்டுது. எங்கே தான் போயிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். சரி நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா இவ டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. இல்லை நீங்கள் எதுக்காக போகணும் நான் இந்த போபாலோட மாபேகம் நாங்களே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாசியாவோட சம்மந்தி வீட்டுக்காரவங்க அதான் அந்த மேயர் அவங்க இருக்காங்கல்ல ஸோ அதனால நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம் அவங்களே தேடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வெளியே போக வேணாம் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணி வைக்கிறா. இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஆகிலும் சனமும் காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா திடீர்னு அங்கே இருக்கிற காட்டுவாசிங்க வந்து வழிமறிச்சிட்டு எங்க கூட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகிலோ துள்றான். ஆனால் நம்ம சனமும் சமாதானம் பண்ணி இங்கே பாருங்க அவங்க கையில் நிறைய ஈட்டி வச்சிருக்காங்க அதனால அவங்க கூட கிளம்பி போகிறது தான் நல்லது வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு காட்டுவாசிங்கெல்லாம் இன்னும் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க போல். நிறைய வீடு வாசலாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் ராஜா மாதிரி வந்துட்டு இருக்காரு. கூடவே ஒரு ஆள் கூன் விழுந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. அந்த ராஜாவும் போயிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் அந்த ராஜா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சூனியக்காரி அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் போது ஷாத் அவனோட ரூமில் இருக்கிறத பார்க்குறா. அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்ற போகிறான் போல். அதை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஆம்பளையை கூட விட்டு வைக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேரடியாக அதுக்கப்புறம் அவன்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிடுறான். உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடவா அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் எனக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆச்சு அதுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போனால் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. நான் வந்து ஜன்னத்தை தேடி தான் போயிட்டு இருக்கேன் அவள் ஆபத்தில் இருக்கான்னு தோணுது அவளை போய் நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நான் போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்நேரம் அவங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எங்கேயும் கிளம்பி போக வேணாம் இங்கே இருங்க நான் உங்களுக்காக போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அவள் போயிட்டு அவளோட ரூமில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்ன அப்படி திடீர்னு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கீங்களே ஏதாவது சந்தோஷமான விஷயமா அப்படின்னு கேட்டா இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் ஆகிலும் ஜனத்தும் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது இதுக்கெல்லாம் போய் சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆனால் அவங்களோட பாடி அங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பட் ஏன் புருஷன் கூட அவள் இருக்கா இல்லையா அவள் திரும்ப வரும்போது அவளோட புருஷனான ஷாதை அவளுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜூஸை வச்சுட்டு ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கா. அந்த ஜூஸில் அவள் ஏதோ கலந்துருக்கா போல. இந்த பக்கம் நம்ம ஷாதும் ஜனத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கொலுசு சத்தம் கேட்குது. ஜனத் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஜன்னத் இல்லை நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து நின்றுட்டு இருக்கா. எப்படி இருக்கேண்ணா பார்க்க நல்லா இருக்கேண்ணா பாகிஸ்தானில் இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களாமே நல்லா இருக்கேண்ணா நான் பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிட்ட வலிஞ்சு பேசுறது அவனுக்கே தெரியுது. ஸோ அதனால் அவனுமே அவாய்ட் பண்ணிட்டு போகத்தான் பார்க்குறான். சரி இந்தாங்க ஜூஸ் குடிங்க நான் உங்களுக்காக ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை அவன் குடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு வேணான்னு சொல்கிறான். எனக்காக குடிங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனும் வேற வழியே இல்லாமல் அந்த ஜூஸை குடிச்சிடறான். அதுக்கப்புறம் நான் ஜனத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கான். பட் அவனால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல அப்படியே தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ கூட இவ போயிட்டு தடுக்கிறா. எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் ஜனத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி ஒன்றும் தனியாக இல்லை அவள் கூட என் புருஷன் இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் சேஃபாக தானே இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தனியாக இருப்பேனே என்னை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டிக்கே பேச அவன் என்னடானா டக்குன்னு மயங்கி விழுந்துட்டான் போல். அந்த ஜூஸில் அவள் ஏதோ கலந்து கொடுத்ததுனால தான் இப்படி நடந்திருக்கு. உடனே அந்த ரெண்டு எடுபடிங்களையும் கூப்பிட்டு இவனை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் படுக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த செகண்டே இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு இவ படுத்துருக்கா. அப்படி படுத்துருக்கிறத அந்த ஆண்டி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு. அதுவும் விதவிதமான போஸ்டில். ஸோ இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டை கழட்டி கையில் வச்சிருக்கா. இதுதான் நான் ஜனத்தோட மேரேஜ்க்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு. இந்த மெமரி கார்டை அவள் பார்க்கணும். அவள் புருஷன் அவளை ஏமாத்தினதை அவள் தெரிஞ்சுக்கணும். ஏன் புருஷன் கூடயே அவள் ஒன்றா இருக்கா இதுதான் நான் அவளுக்கு கொடுக்க போகிற தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.